48வது சங்கீதம் அதுல 9வது வசனம். சங்கீதம் 48வது சங்கீதம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே சபை கூடி ஆராதிக்கிற நாம் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மேஜையில் இருக்கிற கர்த்தருடைய பந்தி தேவன் நம்மில் வைத்த அந்த கிருபையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாமும் தேவ சமூகத்திலே வருகிற பொழுதெல்லாம் தேவனுடைய கிருபையை எண்ணி நாம் அவரை போற்ற வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். எனவே தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறது தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது. எனவே புதிய ஏற்பாட்டிலே தேவனே உமது சபை நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சபையாக நாம் எப்பொழுது கூடி வந்திருக்கிற வேளையில நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கிருபையை நினைவு கூர்ந்து நாம் அவரை பாட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய சிந்தனை தேவனுடைய கிருபையை நினைக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதத்தில் படிக்கிறோம். கிருபை என்று சொல்லுகிற வேளையில ஒரு தகுதியில்லாத மனிதனுக்கு தேவன் காட்டக்கூடிய தயவுக்கு பெயர் தான் கிருபை என்று சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நாம் பாவிகள், தேவன் நீதி உள்ளவர், நாம் அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். ஆனால் இந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நிலைமையிலும் தகுதி கிடையாது. ஆனால் தேவன் தம்முடைய கிருபையினாலே தகுதியில்லாத நம்மை அழைத்து இன்றைக்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த மேஜையை நினைவுபடுத்துகிறது. மேலுமாக கிருபை என்ன செய்தது என்று நாம் அங்கே வேதத்திலே படிக்கிற வகையில நீதிமொழிகளுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் விதமாய் படிக்கிறோம். நீதிமொழிகள் 16:16. 6வது வசனம். நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். இன்னைக்கு நம்முடைய பாவம் நிவர்த்தியாயிருக்கிறது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய பாவ நிவர்த்திக்காக, நம்முடைய பாவ விமோசனத்துக்காக நாம் எந்த கிரியையும் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாவம் நிவர்த்தியாக இருக்கிறது. எப்படி என்று கேட்டால் தேவனுடைய கிருபையினாலே, தேவன் நம்மை கிருபை வைத்தபடியினாலே நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, நமக்கு பாவ நிவர்த்தி உண்டு பண்ணுவதற்காக அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் சிலுவையிலே நமக்காக மரித்தார். எனவே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். ஒரு காலத்திலே பாவிகளாக இருந்த நம்முடைய பாவம் இன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பாவ நிவர்த்தி, பாவ விமோசனம், பாவ விடுதலை இதெல்லாம் எப்படி கிடைத்தது என்று கேட்டால் நம்முடைய பக்தி கருத்த ஆசாரங்களினாலேயோ, நம்முடைய முன்னோர் செய்த பாரம்பரிய காரியங்களினாலேயோ, அல்லது நம்முடைய நற்கையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே. அதான் இங்க வாசிக்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். எனவே தேவன் நம்மை வைத்த கிருபையினாலே நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவர் சிலுவையிலே பலியானார். அவருடைய கிருபையினாலும் அவருடைய உண்மையினாலும் இன்றைக்கு நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று கேட்டால் பாவ நிவர்த்தி கிடைத்திருக்கிறது. எனவே இந்த கிருபையும் சத்தியமும் யார் மூலமாக உண்டானது என்று நாம் பைபிளில் படிக்கிற வரையில யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் விதமாய் படிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. தேவனுடைய ஆலயத்திலே தேவனே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உமது கிருபையினாலே எனக்கு பாவ நிவர்த்தி கிடைத்தது. இந்த கிருபை, இந்த சத்தியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டானது என்று அங்கே நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். எனவே கிருபைக்கு காரணம் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வேத வாக்கியங்கள் என்ன செய்கிறது என்று கேட்டால் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் செய்த பாவத்திற்கு தேவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்று கேட்டால் நமக்கு தண்டனை தான் கொடுத்திருக்க வேண்டும். அது தேவனுடைய பிரமாணத்தின்படி, நம்முடைய மனசாட்சியின்படியும் கூட அது நீதியாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் தண்டிக்கப்பட வேண்டிய நம்மை தேவன் தண்டிக்கவில்லை. தேவன் நாம் செய்த அந்த பாவத்திற்காக அவர் நம் மீது அந்த மாதிரியாக கோபம் கொள்ளவில்லை. கோபம் என்று சொல்லுகிறது பாவத்துக்கு எதிரான ஒரு தன்மை.
எனவே நம்முடைய பாவத்துக்கு எதிரான நிலைமையிலே தேவன் என்ன செய்யவில்லை என்று கேட்டால் அவர் செயல்படவில்லை. காரணம், அவர் நம்மை கிருபை செய்ய விரும்பினபடினாலே. இதற்கு பாருங்கள், மீகாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் இதுமாய் படிக்கிறோம். மீகாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே இதுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. 1080வது பக்கம், மீகா 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். தமிழ் அக்கிரமத்தை கொடுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் ஐயா. பாருங்கள், அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் கோபம் வையார். கோபம் என்று சொல்லுகிறது பாவத்துக்கு எதிரான ஒரு செயல். அப்ப தேவன் கிருபை செய்ய விரும்புகிறார். ஆகையினால்தான் அவர் என்ன செய்தார்? நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய மீறுதலை, இவைகளெல்லாம் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் பொறுத்து கொண்டார் என்று எங்கள் தேவனுடைய வசனத்தை படிக்கும். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியினாலே. கிருபைக்கு நாம் அருகதையற்றவர்கள், நாம் கிருபைக்கு தகுதியுடையவர்கள் கிடையாது. ஆனாலும் தேவன் என்ன செய்யார் என்று கேட்டால் அவர் நம்மை கிருபை செய்ய விரும்பினார். ஆகையினாலே அவர் இந்த உலகத்தில் என்ன செய்தார்? மனிதனாக வந்தார். தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வழியில எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அருளத்தக்கதான தேவ கிருபை பிரசன்னமானது என்று அந்த வாக்கியத்திலே படிக்கும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, எல்லா மனுஷரையும் ரட்சிக்கத்தக்கதான தேவ கிருபை இந்த பூமியிலே பிரசன்னமானது. கிருபையினாலே பாவம் நிவர்த்தியாகும். இயேசு கிறிஸ்து கிருபையாக அவர் என்ன செய்யார்? அந்த மாதிரியாக தேவன் கிருபை செய்ய விரும்பினபடினாலே அவர் கோபம் கொள்ளவில்லை, நம்மை தண்டிக்கவில்லை. அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் நம்மை ரட்சிப்பதற்காக எல்லா மனுஷரையும் ரட்சிக்கத்தக்க தேவ கிருபை இந்த உலகத்திலே பிரசன்னமானது. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தவர்களுடைய நோக்கம் பாவிகளை தண்டிப்பதற்காக அல்ல, பாவிகளை ரட்சிப்பதற்காக. ரட்சிப்பு என்கிற வார்த்தை பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக, பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக, பாவத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக என்ன செய்தார்? தேவனுடைய கிருபை என்ன செய்தது? இந்த உலகத்திலே பிரசன்னமானது என்று நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். எனவே ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தவருடைய நோக்கம் நம்ம யாரையும் தண்டிப்பதற்காக அல்ல, நம்முடைய பாவத்தை பார்த்து நம்மை அழிப்பதற்காக அல்ல, அவர் நம்மை ரட்சிப்பதற்காக. நம்மை வைத்த அந்த கிருபையினாலே அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் இந்த பூமியிலே அவர் வந்தார். அதோடு மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே இதுமாய் படிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், கிருபாதார பலி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ கிருபை இந்த உலகத்திலே பிரசன்னமானது. கிருபையினால் தான் பாவம் நிவர்த்தியாகும். தேவன் கிருபை செய்ய விரும்புகிறவர். அதை கல்வாரி சிலுவையிலே அவர் ரூபகாரம் பண்ணினார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அவர் கிருபாதார பலியாக சிலுவையிலே தன்னுடைய சொந்த ஜீவனையும் தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் சிந்தி இன்றைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் நமக்கு பாவ நிவர்த்தியும் பாவ மன்னிப்பும் அந்த தெய்வீக ரட்சிப்பையும் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் அளித்திருக்கிறார். அதுதான் இந்த மேஜர் நினைவுபடுத்துகிறது. ஆகையினாலே தேவ சபையில தேவ பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கிற வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே காரியம் தேவனுடைய கிருபை. அந்த கிருபைக்கு அடிப்படை காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் அந்த கிருபையை என்ன செய்தார் என்று கேட்டால் சிலுவையிலே நிரூபித்து காண்பித்தார். நாம் அடைய வேண்டிய அந்த பாவத்துடைய சாபம், அந்த பாவத்துடைய தண்டனை, அவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் சிலுவையிலே நமக்காக பலியாகி நமக்கு இன்னைக்கு பாவ நிவர்த்தியும் பாவ விமோசனமும் அங்கே கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பைபிளை வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த எபேசியர்கள் நிறுவனம் 2வது அதிகாரம் 8-9 வசனத்திலே படிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே உண்டானது அல்ல. எனவே இந்த மேஜை இது தேவனுடைய ஈவு. நமக்கு பாவ மன்னிப்பு, பாவ நிவர்த்தி, பாவ விமோசனம், இந்த தெய்வீக ரட்சிப்பெல்லாம் தேவன் என்ன செய்வார் என்று கேட்டால் ஈவு என்று சொல்லுகிற வேலையிலே தானமாக அவர் இலவசமாக என்ன செய்வார் என்று கேட்டால் நமக்கு இந்த கிருபையின் மூலமாக
நம்மை மீட்டுக் கொண்டார் என்பதை நினைவுபடுத்துகிறது. எனவே கிருபையினாலே தேவன் மேல் உள்ள அந்த எளிய விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதில்லை. மேஜையாகத்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய பாவ நிவர்த்திக்காக, நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக, நாம் தேவ சமூகத்தில் வருவதற்காக எதையும் செய்யவில்லை. அவர்தான் எல்லாவற்றையும் செய்தார். எனவே இது உங்களால் உண்டானதல்ல. ஆகையினாலே ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபையினாலே உண்டானது. எனவே அதுதான் இந்த மேஜை நினைவுபடுத்துகிறது. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எனவே தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவே இந்த மேஜையுடைய கிருபையை காண்பிக்கிறது. கிருபை மாத்திரமல்ல, தேவனுடைய இரக்கத்தையும் இதை என்ன செய்கிறேன் கேட்டால் நமக்கு காண்பிக்கிறது. மறுபடியும் பாருங்கள், நாம் வாசித்த அதே மீகா 7வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் மறுபடியும் வாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தில் ஆழங்களில் போட்டு விடுவோம். பாருங்கள், 18வது வசனத்திலே படித்தோம். மீறுகளையும் அந்த மாதிரியாக அக்கிரமத்தையும் மன்னிக்கக்கூடிய தேவன் இவருக்கு சமமா யாரும் கிடையாது. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடினாலே அவர் கோபம் வைக்க மாட்டார். 19வது வசனம் படிக்கிறோம், அவர் திரும்பவும் நம் மேல் இறங்குவார். அதாவது தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கிருபைக்குள்ளே வந்த தேவனுடைய கிருபையை அனுபவித்தாலும் நாம் இந்த பாவ சரீரத்திலே இருக்கிறோம், பாவ உலகத்திலே இருக்கிறோம். ஆகையினாலே நான் என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு சில வேளையில பாவத்திலே விழுந்து விடுகிறோம். ஆகையினாலே தேவன் அந்த கிருபையை நம்ம விட்டு விளக்குகிறதில்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாரும் 100% ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தோம் என்கிற நிலைமையில் அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தவறு, எவ்வளவு வீழ்ச்சி, எவ்வளவு பாவங்கள் வந்தது. ஆனாலும் தேவன் என்ன செய்யார் கேட்டார், அவர் நம்ம மேல் இறங்கினார். அதான் அந்த 18வது வசனத்தை 19வது வசனத்தை நீங்க தியானம் பண்ணணும். 18வது வசனத்திலே தேவன் கிருபை செய்ய விரும்புகிறவர். அந்த கிருபையை செய்ய விரும்பினபடியால்தான் சிலுவையிலே பலியானார், ரத்தம் சிந்தினார், உயிர் கொடுத்தார், நம்முடைய கிருபையினாலே பாவத்தை நிவர்த்தி செய்தார். ஆனால் அவர் திரும்பவும் நம்மை என்ன செய்வார் என்று கேட்டால் இறங்குவார். தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான். ஈசாயின் குமாரனாகிய தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கின்றேன் என்று சொன்னார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்தது. பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சீசன் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்தது. ஆனாலும் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர்களுக்கு மறுபடியும் என்ன செய்தார் என்று கேட்டால் இரக்கம் காண்பித்தார். அதான் அந்த வசனம். ஒண்ணு, தேவன் நமக்கு கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையை வீழ்ச்சிகள் வருகிற வேளையில நாம் அதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அறிக்கை செய்கிற வேளையில கர்த்தர் என்ன செய்தார், நம்மை இரக்கம் வைத்து மறுபடியும் நம்முடைய பாவங்களை என்ன செய்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார். அதையும் நாம் நினைக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி நம்ம எல்லாம் ரொம்ப ஆண்டவருக்கா வாழ்ந்தான்னு சொல்றது இல்லை. நம்முடைய நினைவினால, நம்முடைய பேச்சினால, நம்முடைய சிந்தனையினால, நம்முடைய செயல்னால கூட எவ்வளவு தவறு செய்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் திரும்பவும் நம்மேல் இறங்கி நம்முடைய பாவங்களை மன்னித்ததோடு மாத்திரமல்ல, அந்த வசனத்திலே நாம் படித்தோம், அந்த மிகா 7:19 நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார். அப்ப தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய இரக்கத்தினாலும் நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல் இவைகள் மன்னிக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, சமுத்திரத்தில் போட்டாருன்னு சொல்லல. சமுத்திரத்தில் போட்டாருன்னு சொன்னா ஒரு பெரிய அளவு வந்துச்சுன்னு சொன்னா மறுபடியும் கரையில வந்துடும். சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார் என்று வேதத்தை படிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அதை பார்க்கவே முடியாது, இனிமே அதை எடுக்கவே முடியாது. அப்ப தேவன் பாருங்க எவ்வளவாக நம்ம கிருபை வைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்தோடு மாத்திரமல்ல, நமக்கு இரகசியோடு மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து, அவர் மறந்து சமுத்திரத்தின் ஆழங்களிலே அவர் போட்டு விட்டார். அதான் நாம் அந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நிர்மூலமாகிறதுன்னு சொன்னா ஒரு கண்ணாடி டம்ளரை இப்படி மேல இருந்து கீழே போட்டீங்கன்னு சொன்னா சுக்குள்ளார ஒடுங்கி போயிடும். அதான் நிர்மூலமாகிறது. அதே போல ஒரு மண் பாத்திரத்தை கீழே போட்டீங்கன்னு சொன்னா அதை நொறுங்கி போயிடும், அதை திருப்பி சேர்க்க முடியாது. அப்ப நம்ம யாரும் என்ன செய்யல, நிர்மூலமாகாதபடிக்கு
நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு வீழ்ச்சிகள் இருந்தாலும் தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய இரக்கத்தினாலும் நிர்மூலமாகாதபடிக்கு, நொறுங்கி போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு அவருடைய கிருபையினாலே இன்னைக்கு நாம் இருக்கிறோம். அவருடைய இறக்கங்களுக்கு நல்ல முடிவே கிடையாது. பைபிள வாசிக்கிற வேலையில நீங்கள் எரேமியா 32:18 வாசிக்கிற வேலையில 1000 தலைமுறைகளுக்கு அவர் கிருபை செய்கிறவர். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேலையில 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். 1000 தலைமுறைன்னு சொன்னா ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார் என்று கேட்டால் கிருபை செய்கிறார், அவர் இரக்கம் செய்கிறார். அதைத்தான் இந்த தேவனுடைய மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. மறுபடியும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 5ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். சங்கீதம் 5வது சங்கீதம் 7வது வசனம். நானும் மிகுந்த கிருபையினாலே ஒரு ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஒரு பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். இங்க வாசிக்கிறோம், நானும். சங்கீதக்காரர் இங்கே பிரித்து சொல்லுகிறார். இன்னைக்கு எவ்வளவு பேர் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கத்தையும் உதாசீனம் பண்ணி அந்த மாதிரியாக தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை அநேகர் இன்றைக்கு போக்கடிக்கிறார்கள். ஆனால் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள்ளே என்ன சொல்கிறது, தெய்வ பிரசன்னம் அல்லது தேவனுடைய சபையிலே நான் பிரவேசித்து என்ன செய்வேன், உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியோடு என்ன செய்வேன், ஆண்டவரே நான் உம்மை பணிந்து கொள்வேன். எனவே முதல்ல வாசித்த 48ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், தேவனே ஒரு ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 5ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பணிந்து கொள்வேன் என்று வேதத்திலே படிக்கிறோம். எனவே இந்த காலை வேளையில தெய்வ சமூகத்திலே சபை கூடி ஆராதிக்கிற தெய்வ மக்களாக நாம் தேவனுடைய கிருபையை சிந்தித்தவர்களாக, தேவனுடைய இரக்கத்தை எண்ணினவர்களாக, மிகுந்த பயபக்தியோடு கூட தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கத்தையும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்தவர்களாக, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அவரை ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதித்து அவரை பணிந்து கொண்டு அவருடைய இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை சபையாக மகிமைப்படுத்துவதற்கு கட்ட நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. ஆமென். நிறுவம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிறுவம் 6வது அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6:14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சேவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். நாம் வாசித்த இந்த வேத வாக்கியத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ என்று சொல்லுகிறார். நானோ என்று சொன்னால் அதை பிரித்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் உலக காரியத்தை சொல்லுகிறார்கள், ஆனால் நானோ என்று அவர் பிரித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நானோ என்று சொல்லுகிற வேளையிலே பவுல் அதை பிரித்து சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்திலே அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், தங்களுடைய பணம், தங்களுடைய படிப்பு, தங்களுடைய செல்வாக்கு, இது மாதிரியான உலக பிரகாரமான அநேக காரியங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், நான் மேன்மை பாராட்டுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து என்று அங்கே சொல்கிறதை வாசிக்கிறோம். உலகத்துல நூற்றுக்கணக்கான பேர் சிலுவையில மறித்திருக்கிறார்கள். அந்த காலத்துல தவறு செய்தவர்கள் இந்த மாதிரியாக சிலுவையில அறைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இங்கே பவுல் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து அல்லாமல். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணம் அது வித்தியாசமானது, அது விசேஷமானது, அது மேன்மையானது. அதனால்தான் பவுல் அந்த வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அந்த வாக்கியத்தை படிக்கிறோம், வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று வைக்கிற வாசிக்கிறோம். அப்ப பவுல் தன்னுடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணம். பவுலுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பை பற்றி நீங்கள் பிடிப்பிருக்கிறது நேரம். அதே போல அந்த கமாலியோ என்கிற ஒரு பெரிய
வேத பண்டிதருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்ட ஒரு பெரிய வேத வல்லுநர் என்று கூட சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டவில்லை. நான் மேன்மை பாராட்டுகிற ஒரே காரியம் என்னவென்று கேட்டால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் என்பதை அவர் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். இன்னுமாக நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்கிறார். அற்புத அடையாளம் செய்த கிறிஸ்துவை அல்ல, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு பாவ விமோசனம், பாவ நிவர்த்தி கிடைக்கும். ஆகையினாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரதானமானது பாவ மன்னிப்பு. ஆகையினால நாங்களோ, மற்ற இவ்வளவு பேர் என்னென்னத்தையும் பிரசங்கம் பண்றாங்க, ஆனா நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம் என்று அந்த 1 கொரிந்தியர் 1:23 சொல்லுகிறார். அதே போல நீங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற வேளையில, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று அந்த கொரிந்து சபையார் எழுதுகிறார். கொரிந்து சபையார் தன்னுடைய வாழ்க்கையில அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்து, அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவனுடைய மேன்மை, இதை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன், தீர்மானிக்கிறேன் என்று சொல்வதை படிக்கிறோம். புதிய பாட்டிலே சிலுவை சிலுவை என்கிறதான வார்த்தை அதிகமாக வருகிறது. இந்த சிலுவை என்பதற்குரிய அர்த்தம் என்னவென்று கேட்டால், சிலுவை என்பது அவமானத்தை காண்பிக்கிறது, சிலுவை என்பது நிந்தையை காண்பிக்கிறது, சிலுவை என்பது என்ன செய்வது என்று கேட்டால் பாடுகளை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலுவையில் அறையக்கூடிய அந்த மனிதனை பார்த்து ஜனங்கள் நிந்திப்பார்கள். இவன் செய்த பாவத்திற்காக, இவன் செய்த குற்றத்திற்காக இவனை சிலுவையில அறைகிறார்கள். அவன் செய்த தவறான பழக்க செய்கைகள், அவனுடைய தவறான வாழ்க்கையை செய்கிறார்கள் என்று கேட்டால் மனிதர்கள் சுட்டி காண்பித்து அந்த மாதிரியாக நிந்திக்கக்கூடிய ஒரு அவமான நிறைந்த மரணம் தான் அந்த சிலுவை. மேலுமாக இங்கே சிலுவை மரணத்தை அல்ல, சிலுவை மரணத்தை குறித்து தான் இங்கே பவுல் பேசுகிறார். சிலுவை மரணம் அல்ல, சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணம் என்பது மகா குரூரமானது. அது மிகவும் ஒரு அநியாயமான ஒரு தண்டனை. கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்படுகிறது. அது மாதிரியாக இரத்த வேதனையிலே பயங்கரமான வேதனையோடு கூட சிலுவையிலே தொங்குகிற ஒரு கொடூரமான ஒரு தண்டனை தான் அந்த மாதிரியாக சிலுவை மரணம். ஆகையினாலே சிலுவை மரணம் அல்ல, சிலுவை மரணம் தான் மேன்மையானது. சிலுவையில் அநேகர் அறையப்பட்டார்கள், ஆனால் கிறிஸ்துவுடைய சிலுவை, அதைத்தான் இங்கே பவுல் மேன்மையாக சொல்லுகிறார். ஆகையினாலே சிலுவை மரத்திலே எந்த விதமான புண்ணியமோ அதுல எந்த விதமான சக்தியோ கிடையாது. ஆகையினாலே ஒரு சிலுவை அடையாளத்தை வைத்து அதை நமஸ்கரிப்பது, அதை வணங்குவது வேதத்தின்படி சரியல்ல, அது தேவனுடைய ஒழுங்கு அல்ல. யாத்திராம 20ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே வாசிக்கிறோம், என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு சொரூபத்தையும் உண்டாக்க வேண்டாம், அவைகளை என்ன செய்ய வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார். எனவே தேவனை அல்லாமல் யாதொரு சொரூபம், இவன் சிலுவையும் கூட தான், அதை உண்டாக்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது என்பது தேவனுடைய திட்டமான பிரமாணம். மேலுமாக சிலுவையிலே இயேசுநாதரும் தொங்கினாரு. இயேசுநாதர் சொந்த சமயத்தில் 2 கல்லறைகளும் தொங்கினார்கள். இன்னைக்கு மனிதர்கள் வைத்திருக்கிற சிலுவை இயேசுநாதர் தொங்கின சிலுவையா, கல்லன் தொங்கின சிலுவையா? 2 பேரும் தான் சிலுவையில் தொங்கினார்கள். குற்றவாளிகள் எல்லாரும் அந்த காலத்தில் சிலுவையில் தொங்கினார்கள். ஆகையினாலே சிலுவை அந்த மாதிரியாக நமஸ்கரிக்க வேண்டிய, அல்லது போற்ற வேண்டிய ஒரு காரியம் அல்ல. மேலுமாக இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், அது மாதிரியாக தங்கத்தில, வெள்ளியில, இரும்புல, மரக்கட்டையில அநேகர் சிலுவை செய்வது என்ன செய்கிறார் என்று கேட்டால், ஒரு ஆபரணம் மாதிரி கழுத்திலே அந்த மாதிரியாக தொங்க போடுகிறார்கள். சிலுவை ஒரு குல கருவி. என்னுடைய தகப்பனார் கத்தி நான குத்திட்டான், அந்த கத்தியை வாங்கி அந்த மாதிரி ஒரு கண்ணாடி பெண்களை வச்சு அதுக்கு பூஜை பண்ணிக்கிறதா என்ன சொல்லுவாங்க, உனக்கு அறிவு இருக்குதா, உங்க அப்பா வெளியே வாங்கின கத்தி அதை வச்சுக்கிட்டு பூஜை பண்றியே என்று சொல்லுவார்கள். ஆகையினால சிலுவை ஒரு வணக்கத்துக்குரிய
அல்லது சிலுவை ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய எம்பளம் கிடையாது, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு அடையாளம் கிடையாது. எனவே பைபிள்ல சிலுவை என்று சொல்லுகிறது ஒரு அவமானமான, நிந்தையான, அந்த பாடுள்ள ஒரு மரணத்தை ஒரு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் வீடு கட்டுகிற வேலையில வீட்டுல என்ன செய்கிறார்கள், அந்த மாதிரி முன்னாலே சிலுவை வைக்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள், அந்த மாதிரியா விவாகமான உடனே அந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய நெத்தில போய் என்ன செய்யறாங்க, சிலுவை அடையாளம் போட்டு தலையில கை வச்சு அந்த மாதிரியாக ஜெபம் பண்ணுகிறார்கள். இன்னும் சிலர் வீட்டை அந்த மாதிரி கூட்டிட்டு போற சமயத்துல பாதுகாக்கணும்னு சொல்லி சிலுவை அடையாளம் போட்டு போறதுன்னு உண்டு. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், சமைக்கிற சமயத்துல உலக அரிசியை போட்ட உடனே செய்யறார்கள், சிலுவை அடையாளம் போடுறீங்க. 1 கிலோ அரிசி போட்டா 1 கிலோ அரிசி தாங்க வரும், சிலுவை அடையாளம் போடுறதுனால 2 கிலோ அரிசி வராது. அதனால இப்படிப்பட்டதான அநேக காரியங்களே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் செய்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் பைபிள் ஒழுங்கு கிடையாது. இந்த வேத புத்தகத்துல எங்கேயாவது சிலுவை அடையாளம் இருக்குதான்? நிறுவன எழுதுகிற சமயத்துல மேல ஒரு சிலுவை போட்டுச்சதா? பரிசுத்தவான்கள் இந்த வேத புத்தகத்தை எழுதுகிற வேலையில அது வழியாக முன்பக்கத்திலே பின்பக்கத்திலே சிலுவை அடையாளம் இருக்கிறதா என்று கேட்டா அதெல்லாம் இல்லை. அதனால சிலுவை என்பது ஒரு அடையாளம் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு புனித சின்னமும் அல்ல. இந்த காலத்தில் இருக்கிற சிலுவைகள் எல்லாம் எப்படி இருக்குது, நல்ல பல ஒரு மரத்தினால செஞ்சு அதை நல்லா இலக்கு போட்டு இழைச்சி அதுக்கு நல்ல வார்னிஷ் எல்லாம் போட்டு என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் அந்த மாதிரியாக வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்துல சிலுவையில அறைய வேலையில மனுஷனுக்கு இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்களா? அவனுக்கு கொடுக்க போற தண்டனை, ஆகையினால அவனுக்கு சிலுவை மரத்தை அந்த மாதிரி நல்லா இலக்கு போட்டு இழைச்சி நல்லா பாலிஷ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சிலுவை இருந்திருக்குமா? ஒரு நாள் இருந்திருக்காது. ஒரு மனுஷனை சிலுவையில் அறையப்படாதுன்னு சொன்னா காட்டுல போய் என்ன செய்வான், ஒரு மரத்தை 2ஆ வெட்டி அதை குறுக்க நெருக்கமா வச்சு அதுல அதே விதமான சிலாய்ப்புள்ளா இருக்கும். அது இன்னைக்கு மாதிரி பாலிஷ் எல்லாம் இருக்காது, ஏன்னா அது குற்றவாளியை தூக்கி போட போறது. அதனால இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு சிலுவை இருந்திருக்காது. ஒரு மரத்தை வெட்டி அதை 2ஆவது பிறந்து என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அதுதான் என்ன செய்வார்கள், அந்த மாதிரியாக அறைந்து கொண்டு இருப்பார்கள். அதனால குற்றவாளிகளை அறையக்கூடிய ஒரு கருவிதான் அந்த காலத்திலே சிலுவை. அதனால பண்டைய காலத்துல சிலுவையில அறைந்து கொள்வது ஒரு வழக்கமாக இருந்தது. யூதர்கள் குற்றவாளிகளை கல்லெறிந்து கொள்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே குற்றவாளிகளை என்ன செய்கிறார்கள், அந்த மாதிரி அவர்களை தூக்கிலே போடுகிறார்கள். இந்த காலத்துல மாதிரி இன்னைக்கு ஒரு ஆளை தூக்கில போடுகிறார்கள் என்று சொன்னால் சென்னையில் இருக்கிற எல்லாரும் பார்க்க முடியாது. ஒரு உயர்ந்த மதில் சுவர் இருக்கிறது, அந்த சிறைச்சாலைக்கு உள்ளுக்குள்ள எந்த ஒரு மனிதனும் அந்த மாதிரி பொதுமக்கள் யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தூக்கு தண்டனை என்ன செய்கிறார்கள், நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் சிலுவை மரணம் என்று சொல்கிறது, இந்த சிலுவையில அறையப்பட போகிற ஆள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அந்த சிலுவை மரத்தை தன்னுடைய தோளில் என்ன செய்ய வேண்டும், சுமந்து கொண்டே போக வேண்டும். அப்ப ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க, இந்த ஆள் என்ன பாவம் செஞ்சானோ அவனுக்கு இப்படிப்பட்டதான தண்டனை அல்லது அவன் செய்த பாவம் அதை தெரிந்தவர் என்ன செய்வார்கள், அழைப்பு தண்டனை வேணும் அப்படிதான் என்ன செய்வார்கள், ஜனங்கள் பிரயாசம் பண்ணி இருப்பார்கள். அதே போல சிலுவையில தொங்குகிற வரையில எல்லா பொதுமக்களும் பார்க்கக்கூடிய, நிந்திக்கக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய நிலைமையில தான் இந்த சிலுவை மரணம் இருந்தது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நீங்க யோவான் 19ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிற வரையில அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு புறப்பட்டு போனார் என்று எழுதியிருக்கிறார். இயேசுநாதர் எல்லாரும் பார்க்கக்கூடிய நிலைமையில சிலுவையை தோளில் சுமந்து கொண்டு அவர் அந்த சிலுவையில் என்ன செய்தார், அந்த மாதிரியாக அறையப்பட்டார். அதனாலே சிலுவை என்று சொல்லுகிறது ஒரு அவமானம், ஒரு நிந்தை, வேதனை, பாடுகள், ஒரு கொடூரமான ஒரு கொடுமையான மரணம். எனவே அதை ஆண்டவர் சந்தித்தார். பவுல் ஏன் அந்த மாதிரியாக கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை மேன்மை பாராட்டுகிறார்? காரணம் என்னவென்று கேட்டால் கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்ன செய்கிறது என்று கேட்டால் மனுக்குலத்தினுடைய பாவத்தை பரிகரிக்கக்கூடிய தேவனுடைய ஒரு மகத்துவமான ஆலோசனையாக இருக்குது. ஏன் தெய்வம் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்தில் வரணும், ஏன் அவர் இந்த மாதிரி சிலுவையிலே பாடுபட வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொன்னால் இது தேவனுடைய மகத்துவமான ஆலோசனை. நீங்கள் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிக்கிற வரையில தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் நீங்கள் என்ன செய்வீர்கள்,
இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தீர்கள் என்று அந்த வசனத்திலே எழுதியிருக்கிறது. அப்ப சிலுவை மரணம் என்பது தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை, அடுத்து தேவனுடைய முன்னறிவு. இன்னமாக நீங்கள் லூக்கா 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற வழியில தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டபடி அவர் சிலுவை மரணத்துக்கு போகிறார். இன்னமாக நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற வழியில மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று சொன்னதை நீங்கள் அறியவில்லையா என்று வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிலுவை மரணம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய முன்னறிவிப்பு, தேவனுடைய தீர்மானம், ஆண்டவர் அதை அறிந்தவராகத்தான் இருந்தார். மேலுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் பரிசுத்தமுள்ள தேவனும் ஒரு பாவியான மனிதனும் சந்திக்கக்கூடிய இடம் அவருடைய சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே நமக்கு பாவ விமோசனம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததினாலே நமக்கு எந்த விதமான பயம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை தன்மையில ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே மரித்ததினால்தான் ஒரு பாவியான மனிதன் பரிசுத்தமுள்ள தேவனுடைய அந்த சிலுவைக்கு அருகிலே வருகிறவர்களால் அந்த சிலுவை பலியின் மூலமாகத்தான் பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாகிறார். அதனாலதான் பாடுகிறோம், சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்க என்ன செய்தேன், வாழ்வடைந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை மரணத்தின் உள்ளதான் அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஒரு பாவியான மனிதன் சந்திக்கக்கூடிய இடம்தான் அவருடைய சிலுவை மரணம். ஆகையினால்தான் என்னுடைய மரணத்தை தொழிலுக்கும்படி இதை செய்யுங்கள் வாழ்வோடு அதான் நினைக்கிறோம். ஆண்டவர் பிறந்ததினால அற்புதம் செய்தனால நல்ல கோபம் செய்தனால அல்ல, அவர் சிலுவையிலே மரித்ததினால நமக்கு பாவ மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, தெய்வத்தோடு உருவாகக்கூடிய ஐக்கியம் நிலைக்கூடியதான அந்த சாட்சியம் நமக்கு கிடைத்தது. எனவே இந்த பந்தியை நமக்கு நினைவுபடுத்துகிறது. மேலுமாக கிறிஸ்துவனுடைய சிலுவை அந்த அன்பினுடைய மகத்துவத்தையும் நம்முடைய பாவத்தினுடைய பயங்கரத்தையும் வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், அவருடைய முகத்திலே காலை துப்பினார்கள், கைகளில் காலையிலே ஆணை இழந்தார்கள், விழாவிலே ஈட்டினாலே குத்தினார்கள், தலையிலே முன்முடி சுற்றினார்கள். இதெல்லாம் அவருக்கு செய்வதற்கு அவர் ஏதாவது தவறு செய்தாரா? அவர் எந்த விதமான தவறு செய்யவில்லை. அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பாவம் இல்லாதவர். ஆனால் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், நம்மில் வைத்த அன்பினாலே நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து கீழே இறங்குவான்னு கேட்டாங்க. அவர் வரல. நம்மை வைத்த அந்த அன்பினாலே இந்த எல்லா சிலுவை பாடுகளையும் அவர் என்ன செய்தார், சகித்தார். தேவன் என்னில் அன்பு கொண்டார். அவர் எனக்காக என்ன செய்தார், தம்மைத்தானே அந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். எனவே சிலுவை தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் நம்ம செஞ்ச பாவம், நீங்களும் நானும் செய்த பாவம் இவ்வளவு கொடூரமானது, தேவனுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணியரை வைத்தது, அவருடைய விழாவிலே ஈட்டினாலே குத்த வைத்தது, அவருடைய உயிரை வாங்கிய வைத்தது, அவர் தன்னுடைய குற்றமில்லாத மாசத்தை வெளியேற்றத்தை சிந்த வைத்தது எது என்று கேட்டால் என்னுடைய பாவம். என்னுடைய பாவத்தினுடைய அந்த கொடூரத்தை இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்திலே நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன வைத்த அந்த அன்பினாலே எவ்வளவாக அந்த சிலுவையினுடைய அவமானத்தையும் பாவிகளால் செய்யப்பட்ட ஊழியர்களை அவர் என்ன செய்தார், சகித்தார் என்பதை என்ன செய்கிறது, நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலுமாக சிலுவை மரணம் சர்வலோகத்திலே பாவத்தை பரிகரிக்கக்கூடிய ஒரு தெய்வீக பலிபீடம் தான் அவருடைய சிலுவை மரணம். புண்ணியவான் 2:2 வாசிக்கிறோம், சர்வலோகத்தினுடைய பாவத்தை அவர் தன்மையை ஏற்றுக்கொண்டார். சர்வலோகத்துடைய பாவத்தை என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் பரிகரித்தார் என்று வைக்கப்படுகிறது. பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்தார், பாவமானார் என்று வாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவர் மரித்து அடக்க செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரிழப்பிலிருந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். எனவே கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பவுல் ஏன் மேன்மை பாராட்டுகிறார் என்று கேட்டால், அவருடைய சிலுவையில் தான் என்பதால் மனுக்குலத்துக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய மேன்மை, பாவ மன்னிப்பு, தேவனோடு ஒப்பமாகக்கூடிய, தேவனோடு ஐக்கியப்படக்கூடிய அந்த சாக்கியம் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஆகையினால் தான் அவர் என்ன செய்கிறார், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று அவர் சொல்கிறார். மேலும் நம்முடைய
பாவ மன்னிப்பு அவருடைய சிலுவை மரணத்தினாலே, அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினால்தான். ஆகையினாலேதான் ஆண்டவர் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் தேவனோடு ஒரு ஒப்புரவாக்கப்பட்டது என்னுடைய பக்தி கெடுத்த கிரியினால் அல்ல, அவருடைய சிலுவை மரணத்தினாலே என்பதை உணர்ந்து அவர் மேன்மை பாராட்டுகிறதாக சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தில் அநேகருக்கு அந்த 1 Corinthians 1 அதிகாரம் 18வது வசனம் 23வது வசனத்தை நீங்க வாசிக்கிற வேளையில சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு வைத்தியமா இருக்கிறது, யூதர்களுக்கு அது இடங்களா இருக்கிறது, கிரேக்கருக்கு வைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு இன்னைக்கு தேவனுடைய பலன் என்னவென்று கேட்டால், என் ஆண்டவர் என்னை நேசித்து எனக்காக அவர் சிலுவையிலே மரித்ததினால என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய கிருபையினாலே தேவனுடைய பலத்தினாலே நான் இன்றைக்கு என்ன செய்கிறேன், ஜீவிக்கிறேன் என்பதை விசுவாசிகள் அறிவிக்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. இன்னைக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் அநேகருக்கு பைத்தியமாக இடர்களாக இருக்கிற வேளையிலே நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்த ஒரு தெய்வீக பலிபீடம் தான் அவருடைய சிலுவை மரணம். ஆகையினாலே பவுல் அதை மேன்மை பாராட்டுகிறேன் என்று அவர் சொல்கிறார். மேலுமாக இந்த சிலுவையை பற்றிய போதனையை இயேசு கிறிஸ்து சொன்னதையே நாம் பைபிளில் படிக்கிறோம். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று நான் வேதத்தில் படிக்கிறோம். சிலுவை என்று சொல்லுகிறது மறுபடியுமாக அது பாடுகளைத்தான் அது காண்பிக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் பைபிள்ல மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதுல 21 இருந்து 24 வரைக்கும் வாசிக்கிற வரையில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் அந்த மாதிரி வேதபாரகராலே மூப்பராலே அந்த மாதிரியாக பல விதமான பாடுகள் விட்டு கொலை என்று 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் இதெல்லாம் சொல்லுகிற வேலையில பேதுரு என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு இது நேரிடக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவரே உமக்கு பாடுகளே வேண்டாம், நீங்க பாடுபடக்கூடாது, நீ பரிசுத்தம் உள்ளவர், உமக்கு சிலுவை வேண்டாம் என்ற நிலைமையில்தான் அவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எனக்கு பின்னால் போய் சாத்தானே நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை நீங்க வீட்டுல போய் மத்தேயு 16வது அதிகாரம் 21 இருந்து 23 வரைக்கும் படிங்க. இன்னொரு வசனம் படிங்க, நீங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாத்தையும் நோக்கி ஒருவரின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் எடுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் சிலுவையை பற்றி சொன்ன காரியம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், கட்டாயம் கிடையாது, வா ஏசுனா இருப்பேன்ல, வா 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 அப்படின்னு உங்களை யாரும் இழுக்கிறது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், நிர்பந்தம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. நான் ஆண்டவரை பின்பற்றணும், நான் ஆண்டவருக்கு பின்னால போகணும், நான் ஆண்டவர் மாதிரி ஜீவிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா படிங்க. என்ன முதல்ல மறுபடியும் வாசிக்கும்போது அந்த வசனம் முதல்ல என்ன செய்யணும், தன்னைத்தான் வெறுத்து நீ ஆண்டவரை பின்பற்றணும், ஆண்டவருக்கு பின்னால போகணும்னு சொன்னா சிலுவை என்று சொல்லுகிறது என்ன வேணும், தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லாதவன். ஒருவேளை உங்களுக்கு படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், சொத்து இருக்கலாம், அநேக விதமான உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரை பின்பற்றுகிற வேலையில உங்களுக்கு நான் என்கிற அகங்காரம் அந்த மேட்டுமே இருக்கக்கூடாது. தன்னைத்தான் வெறுத்து என்று விதத்துல வாசிக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க பைபிளை படிக்கிற சமயத்துல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 இருந்து 11 வரைக்கும் வாசிக்கிற வேலையில அவர் தம்மைத்தானே என்ன செய்தார், வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணம் தன்னை தாழ்த்தார். தம்மைத்தானே வெறுமையாக்கினார் சொன்னா நான் ஒண்ணும் இல்லை. அப்ப ஆண்டவரை பின்பற்றுகிறதுல சிலுவை எடுத்து அவரை பின்பற்றுகிறது என்று சொல்கிறது. ஒண்ணு, அவரை பின்பற்றுவதற்கு விருப்பம் இருக்கணும். 2வது, தன்னைத்தானே என்ன செய்யணும், வெறுக்கணும். அடுத்து அங்க என்ன வாசிக்கிறோம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. தன் சிலுவை என்று சொன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஊழியத்துல அநேக விதமான அவமானங்கள் இருக்கிறது, அநேக விதமான நிந்தைகள் இருக்கிறது,
அநேக விதமான பாடுகள் இருக்கிறது. அதான் சிலுவை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையில வந்துட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது, எல்லாம் சுகமா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். சிலுவை என்று சொல்லுவது பாடுகளை சொல்லுகிறது. நீங்க ஆண்டவருக்காக சில காரியங்கள்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ற சமயத்துல ஊர்ல இருக்கிறவங்க பரியாசம் பண்ணலாம், பெரிய உலகத்தில் இல்லாத அவங்க எல்லாம் அப்படி செய்யறாங்க, இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? ஆண்டவருக்காக சில காரியங்களை நான் செய்ய மறுக்கிற வேளையில நம்ம நிந்திக்கிறார்கள், நம்மை அவமானப்படுத்துகிறார்கள். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில சிலுவை என்று சொல்லுகிறது பல விதமான பாடுகள் உண்டு. அப்போஸ்தலர் 14:22 படிக்கிறோம், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கணும் அந்த வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். 2 தீமோத்தேயு 3:12 பவுல் எழுதுகிறார், அன்றைய கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார்கள். அப்ப ஆண்டவர் பின்னால போனோம்னு சொன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். முதல்ல நம்மை நாமே வெறுக்கணும். அடுத்து நம்முடைய சிலுவை எடுக்கணும். நம்முடைய சிலுவைனா தங்கத்திலே வெளியே கழுத்துல மாற்றது இல்லை. ஆண்டவருக்காக பாடுபட, ஆண்டவருக்காக அவமான நிந்தை சகிக்க என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுள்ள வாழ்க்கை. ஆனால் அந்த பாடுகள் மத்தியில் என்ன செய்கிறார்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அனுதினமும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவரை பின்பற்ற மாட்டோம், அதனால நம்ம இஷ்டம் போல வாழ்வோம். அனுதினமும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தினந்தோடு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அவருக்காக சமர்ப்பணம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தோடு கூட பாடுகள் மத்தியில நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் மத்தியிலே தெய்வத்துடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டாம்? மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்த வாசிக்கிறோம், அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மனிதர்களே இல்லை, அந்த சபையில் அப்படி இருக்காங்க, இந்த சபையில் எப்படி இருக்காங்க, அந்த ஊழியக்காரர் அப்படி இருக்கிறார், இந்த மூப்பர் எப்படி இருக்கிறாரு. பின்பற்ற வேண்டிய மாதிரி மனிதர்கள் அல்ல, என்னை பின்பற்ற கடவன் என்று வாசிக்கிறோம். அப்ப பின்பற்ற வேண்டிய மாதிரி யாரு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான். அப்ப லூக்கா 9:23 படி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். 1 பேதுரு 2:27 எழுதியிருக்கிறது, நீங்களும் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி என்ன செய்தார்? பின் வைத்து போனார்னு அந்த வசனத்தை எழுதி. இந்த வசனத்தை நீங்க படிக்கிற வழியில அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அப்படின்னு சொன்னா அதை தொடர்ந்து போன ஆண்டவர் எப்படி நடந்தாரோ எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் வாழணும். அதுக்குதான் பைபிள். ஆண்டவர் ஒன்னும் உலகத்துல வராம இல்ல, அவர் இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் வரும் என்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையினால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அனுதினமும் தொடர்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரியாக பின்பற்ற வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவுடைய போதனை அதான். நான் சிலுவையில மறிக்க போறேன், நான் பாடு அவமான நிந்தைகள் எல்லாம் அந்த மாதிரியாக ஏற்றுக்கொள்ள போகிறேன். ஆகையினாலே நீங்களும் லூக்கா 9:23 எல்லாம் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஒருவனின் பின்னே வர விரும்பினால், ஆண்டவரே என்னுடைய பின்னால வர்றதுக்கு முதல் தகுதி என்னை நானே வெறுக்கணும். ஒருவேளை எனக்கு உதவிப்புறாரமா எல்லாம் இருக்கலாம், ஆனா அதை நான் பெருசா மேன்மையா என்னது, என்னை நானே வெறுக்கிறேன். அடுத்து என்ன செய்கிறேன்? அந்த மாதிரியாக அங்கே என்னை நானே வெறுக்கிறதோடு மாத்திரமல்ல, என்னுடைய சிலுவை எனக்கும் சில பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் மத்தியில் என்ன செய்ய வேண்டும்? சகிக்க வேண்டும். பைபிள் எழுதியிருக்கிறது, பாவிகளால் செய்யப்பட்ட அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கிற சமயத்துல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தினால பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் செய்த அநேக வீரதீர செயல்கள்லாம் எழுதியிருக்கு. அதெல்லாம் எழுதிட்டு 12ஆவது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என்று எழுத்துல படிக்கிறோம். ஆபிரகாமை நோக்கக்கூடாது, மோசேயை நோக்கக்கூடாது, தானியேலை நோக்கக்கூடாது. அவர்கள் எல்லாம் மனிதர்கள், அவர்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்கள். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓடணும். அடுத்து கீழே 2வது வசனம் 3வது வசனத்தில் இருக்கிறது, அவர் சிலுவையை அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை என்ன செய்தார்? சகித்தார்.
அடுத்த வசனத்துல பாவிகளால் செய்யப்பட்ட பலவிதமான உபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சிலுவைங்கிறத தாங்க பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதமான காரியங்களை, அவமானத்தை எண்ணாமல் ஆண்டவர் சிலுவையை சகித்தார். அப்ப சிலுவை என்று சொல்லுகிறது விசுவாசிகள் குடும்பத்தில சபையில சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சகிப்புத்தன்மை உள்ளவராக வாழ்ந்தார். அவர் சிலுவையில மறிக்கிற வேளையில எவ்வளோ அவரை பற்றி இழந்தார்கள், அவர் சகித்தார். அதான் சிலுவை, அதான் அவருடைய போதனை. சிலுவையை பற்றி இயேசுநாதர் உலகத்தில் வாழ்ந்த காலத்துல போதனை பண்ணினார். நீங்க அதை லூக்கா அந்த 9:23 படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒரு உண்மையான விசுவாசியாக, ஒரு உண்மையான சிஷ்யனாக இருக்க வேண்டுமானால் அதை செய்ய வேண்டும். அடுத்து சிலுவையை பற்றி பவுல் செய்த சில போதனைகள், அதாவது விசுவாசிகளுக்கும் இந்த சிலுவைக்கும் இருக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்துக்கு இருக்கிறதான இந்த ஆவிக்குரிய போதனைகளை பற்றி சில வாக்கியங்கள் பைபிள் எழுதியிருக்கிறது. அதில் சில காரியங்கள் பாருங்கள். முதலாவதாக ரோமர்களின் நிறுவனம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கிறோம். ரோமர்களின் நிறுவனம் 6வது அதிகாரம் 6வது வசனம், அதில் விதமாய் வாசிக்கிறோம். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் என்று சொல்லுகிறது நம்முடைய பாவ சுபாவத்தை அல்லது பாவ செயல்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய பழைய மனுஷன் என்ன செய்தாச்சு? சிலுவையிலே அறையப்பட்டாகிவிட்டது. அதே ரோமர் 6:11 வாசிக்கிற வேளையில நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பழைய மனுஷன் சொன்னா நம்முடைய பழைய பாவ சுபாவம், நம்முடைய பாவ செயல்கள், நம்முடைய பாவ சிந்தனை, இதெல்லாம் என்ன செய்யப்பட்டது என்று கேட்டால் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. நீங்க அந்த ரோமர் நிறுவனம் 6வது அதிகாரத்தை நீங்க 6ல இருந்து 13 வரைக்கும் நீங்க படிக்கிற சமயத்துல 6வது வசனத்தில் இருக்கிறது நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 2:11 வசனம் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று தேவனுக்காக பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்து 13வது வசனம் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த 3 வசனத்தை நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க. அறிந்திருக்கிறோம். என்ன அறிந்திருக்கிறோம்? நான் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ அன்றைக்கே நான் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. சிலுவையில் அறையப்பட்டாலும் பின்னால திரும்பி பார்க்க முடியாது, முன்னால்தான் பார்க்கணும். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம என்ன செய்யறோம்? 11வது வசனத்தின்படி நம்ம பாவத்துக்கு செத்தவங்க. இப்ப தேவனுக்கு என்ன செய்யறோம்? நம்ம பிழைத்திருக்கிறோம். என்னுடைய பழைய பாவ பழக்கவழக்கத்துக்கெல்லாம் நான் செத்து இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. அதான் 11வது வசனம். அந்த 13வது வசனம் என்ன சொல்றேன்னு கேட்டா, நான் நீதிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்காக, தேவனை போல ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை வாழ்வதற்காக என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்ன செய்கிறேன்? ஒப்புக் கொடுக்கிறேன், சரண்டர் பண்ணுகிறேன். இதான் சிலுவையை சம்பந்தப்படுத்தி விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறதான வேத போதனை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வருகிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. சில பேர் சொல்லுவாங்க, நான் பழைய மனுஷனா இருந்தா என்னால அவன்கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. இனிமேல் அதை திரும்பி பார்க்க முடியாது. பாவத்துக்கு நம்ம அந்த மாதிரியாக நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய பழைய பாவ சுபாவம் எல்லாம் சிலுவையில செத்தாச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த மாதிரியாக தேவனுக்காக என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்கிறேன்? ஜீவிக்கிறேன். அதை எண்ணிக்கொள்ளணும். தேவனுக்கென்று பிழைக்கிறவர்கள். அடுத்து 13வது வசனத்தின்படி நீதிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக என்னுடைய வாழ்க்கை என்ன செய்கிறேன்? அந்த மாதிரியாக ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வீட்டுல போய் எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ல இருந்து 23 வரைக்கும் வாசிக்கணும். அந்த அதே மாதிரி கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ல இருந்து 14 வரைக்கும் படிக்கணும். இதெல்லாம் என்ன எழுதிருக்கீங்கன்னா,
நீங்க பழைய மனுஷனை கலைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இருக்கிறதான அந்த புதிய மனுஷனை தெரித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கும். பழைய மனுஷன் சொன்னா நம்முடைய பழைய பாவ சுபாவம். புதிய மனுஷன் என்று சொல்லுகிற வேளையில கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம். பாவ சுபாவம் போய் இப்படி என்ன இருக்கிறது என்றால் தெய்வீக சுபாவம் வருகிறது. ஒரு டிவைன் நேச்சரை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதுக்கான அந்த வாக்கியங்கள் தான் நம்ம படிக்கிறோம். அதனால ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா கிறிஸ்துவை போல மாறணும். ஒரு வசனம் பாருங்க, கலாத்தியர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் திருப்பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பாருங்க, பவுல் சொல்லுகிறார், நான் கற்ப வேதனைப்படுகிறேன். பெண்களுக்கு தான் அந்த கற்ப வேதனை தெரியும். பிள்ளை படுகிற வேலையில எவ்வளவு வேதனை, எவ்வளவு வலி, எவ்வளவு உபத்திரம் இருக்குன்னு தெரியும். அதே போல இங்க பவுல் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் நான் என்ன செய்கிறேன், கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும். அப்போ ஒரு பிள்ளை உருவாகி அது வெளியில வருகிற வரைக்கும் அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனை, கற்ப வேதனை இருக்கிறதோ அதே போல பவுல் வேதனைப்படுறார். என்ன வேதனை? இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா என்ன செய்யல, கிறிஸ்துவ போல இவங்க மாறல. அந்த கிறிஸ்துவனுடைய சுபாவம் அவங்களுக்குள்ள வரல. அந்த கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மை அவர்களுக்குள்ள வரல. அது வரணும்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், கற்ப வேதனைப்படுகிறேன். அப்ப விசுவாசிதான் நம்முடைய வாழ்க்கையில சிலுவை மரணம் என்று சொல்கிறது. ஆண்டவர் தம்முடைய சிலுவை மரணத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நமக்கு போதனை கொடுத்திருக்கிறார். ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்யணும், உருவாக வேண்டும். அந்த தெய்வீக தன்மை உள்ளவர்களாக, அந்த தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். பவுலும் அதை விரும்புகிறார், நாமும் அதை விரும்ப வேண்டும். ஏதோ ரட்சிக்கப்பட்ட நரகத்தை மோட்சம் போனா போதும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே, உம்மை போல நான் வாழணும், உம்மை போன்றுதான் அந்த தெய்வீக சுபாவம், அந்த தெய்வீக தன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். என்னை பின்பற்றுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறேன், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன், என்னை நினைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுப்பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன், என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே ஆண்டவரே, நான் உண்மையே நோக்கி பார்த்து என்ன செய்ய வேண்டும், உண்மை போல வாழ வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து சிலுவையை பற்றி பவுல் சொல்லுகிற இன்னொரு காரியம், அதே கலாத்தியர்கள் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான், அதையும் கூட கூடுமானால் பிள்ளைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும், எல்லாருமே மனப்பாடம் பண்ணணும். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த வசனம் மனப்பாடம் பண்ணணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப இந்த வேத வாக்கியத்தில் என்ன படிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே சிலுவையில் அறையப்பட்டாச்சு. சிலுவையில் அறையப்பட்டாச்சு, செட்டாச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, நான் வரக்கூடாது. நான் கட்டின சபை, நான் கல்யாணம் பண்ண வச்ச ஆளு, அல்லது நான் செய்த காரியம் என்கிற இந்த நான் வரக்கூடாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்திருக்கிறார், பிழைத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இந்த நான் என்கிறதான இந்த சுயம், இந்த ஆணவம், இந்த அகங்காரம், இந்த தன்னைத்தானே உயர்த்துகிறது, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கக்கூடாது. உயர்த்தப்பட வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவை மாத்திரம்தான். நம்முடைய வாழ்க்கையில அவரை மாத்திரம்தான் என்ன செய்ய வேண்டும், காட்ட வேண்டும், உயர்த்த வேண்டும். அப்படி என்று சொன்னால் விசுவாசிகள் நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து வாழ வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கிறது. பைபிள்ல நீங்க யோவான் சாணனை பற்றி படிக்கிற சமயத்துல மத்தேயு 11:11 ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் சாணனை பார்க்கலாம் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று எழுதியிருக்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவர்களே யோவான் சாணனை பார்க்கலாம் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. அந்த 2 வசனத்தை நீங்க பாருங்க. அவனை பார்க்கலாம், பெண்களிடத்திலே பிறந்தவர்களுக்கு அவனை பார்க்கலாம் பெரியவன் ஒருவனும் இல்லை. அந்த வார்த்தையை போடு போடுங்க.
அதே போல 28வது லூக்கா 7:28 பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இப்பேற்பட்ட மனுஷன் கிறிஸ்துவுக்கு முன்னாலே தன்னை பற்றி என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நீங்கள் அந்த யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில 30வது வசனத்திலே என்னிலும் மேன்மை உள்ளவர் எனக்கு பின்னாலே வருகிறார். அதுல அந்த 27வது வசனத்துக்குள்ள படிச்சிருங்களேன். யோவான் 1:27. அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர் அவருடைய பாதரட்சியில் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் இல்லை என்றான். போதும் பாருங்க, ஆவியானவர் என்ன சொல்கிறார்? யோவானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. இந்த யோவான் சாணனை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆனா அப்பேற்பட்ட பெரிய ஆளு ஆண்டவருக்கு முன்னால வருகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்? இயேசுநாதருடைய அந்த செருப்பினுடைய வாரத்தை அவுத்து விடுறதுக்கு நான் கிடையாது, எனக்கு யோக்கியது கிடையாது. அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவர் என்னிலும் பெரியவர். ஆனா இன்னைக்கு நம்ம தான் பெரிய மேன்மையானவர்கள் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம பற்றியே நம்ம மேன்மையா பேசிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரை பற்றி பேசுறது இல்லை. அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற நிலைமையில அவருடைய வாரினுடைய செருப்பை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்படி என்று சொன்னால் அதே யோவான் 3:30 படிக்கிறோம், அவர் பெரிதவும் நான் சிறிதவும் வேண்டும். சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்தவ சிலுவை என்பதை விசுவாசிகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிற வேலையில நான் அல்ல, ஒரு நாளும் நான் வரக்கூடாது. தேவனுடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய அனுகிரகத்தினாலே, தேவ ஒத்தாசையினாலே நான் இதையெல்லாம் செய்தேன் என்று நாம் அந்த மாதிரியாக தேவனைத்தான் மேன்மைப்படுத்த வேண்டும். அதைத்தான் சிலுவை நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நம்ம அந்த மாதிரியாக நடுகிறோம், கிராமத்துல நடுகிறார்கள், களை எடுக்கிறாங்க, தண்ணி பாய்ச்சுறாங்க, உரம் வைக்கிறாங்க. இதெல்லாம் செய்தாலும் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னா நான் ஒண்ணு இல்லை. மனுஷங்க நிலைமையில இதெல்லாம் நான் செய்யறேன், தண்ணி பாய்ச்சி அந்த மாதிரியாக உரம் போட்டு களை எடுத்து எல்லாம் செஞ்சாலும் பூச்சி வந்து விழுந்துச்சு சொன்னா ஒன்னும் பலன் இல்லாம போயிடும். நல்லா விளைஞ்சி வர்ற சமயத்துல அது அந்த மாதிரியாக பலன் இல்லாமல் போய்விடும். விளைய செய்கிற தேவனாலே தான் எல்லாம் ஆகும். நம்ம பாடுபடணும், நம்ம வேலை செய்யணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஆனால் இதெல்லாம் நம்ம செய்தாலும் என்னுடைய திறமை என்ன, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய புத்திசாலித்தனம் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே என்று தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை மைமைப்படுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், அதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. எங்களால் ஏதாயிரம் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. என்னுடைய கடின உழைப்பு, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை இல்லை, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. எனவே இனி நான் அல்ல என்கிற நிலைமையில நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய சுயம் நான் என்கிறது அந்த அகங்காரம் சாக வேண்டும். அதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே விரும்பி நோக்கினார். நான் ஒண்ணும் இல்லை, நான் சைவர் தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கணும். பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லுகிறார். அந்த வசனத்துல எப்படி எழுதியிருக்கிறது? நான் அனுதினமும் சாகிறேன் என்று எழுதியிருக்கிறேன். செத்து செத்து பழைக்கிறேன் அப்படியே இல்லை, நான் அனுதினமும் சாகிறேன்னு சொன்னா இந்த நான் என்கிற சுயம், இந்த நான் என்கிற ஆணவம், இந்த நான் என்கிற அகங்காரம் என்ன செய்யணும்? தினந்தோறும் சிலுவையில அறையப்படணும், தினந்தோறும் அந்த மாதிரி சாகணும். அதான் யோவான் 12:24 வாசிக்கிறோம். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் பலனை கொடுக்காது, செத்ததே ஆகில் மிகுதியான பலனை கொடு, செத்ததே ஆகில் மிகுதியான பலன் கொடுக்கும். இன்னைக்கு குடும்பத்துல நான் சாகல, நான் இல்லாம வந்துருச்சா, எல்லாம் நான் தான் சொல்லுற வேலையில குடும்பத்துல பிரச்சனை சண்டை. நீங்க என்னைக்கு சாகுறீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையில பலன் கிடைக்கும். அதான் வேலை சொல்லுகிற சத்தியம். அது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், ஒரு பிரயோஜனம் கிடையாது. செத்ததே ஆகி
மிகுந்த பலனை கொடு. அப்ப குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, நம்முடைய சமுதாய ஜீவிதத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நான் அல்ல, கிறிஸ்துவே. சில காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேள்வி வருது. அப்ப நீங்க கேட்க வேண்டியது, இதை நான் செய்கிறதுனால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா, அடுத்து இயேசு கிறிஸ்து இதை செய்வாரா என்கிறதான சிந்தனை இருக்கு. அநேக வருஷங்களுக்கு முன்பாக அந்த மாதிரியாக ஒரு சகோதரி ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனா ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க சொந்தத்துல. அதனால புருஷன் அந்த மாதிரி சினிமாவுக்கு போகணும்னு சொல்லியிருக்கான். அவர் சொல்லியிருக்கா, இல்லைங்க நான் சினிமாவெல்லாம் பார்க்கறது இல்லை, நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி போனாங்களாம். அப்ப போனோம்னா புருஷன் 2 பேருக்கு 2 டிக்கெட் எடுத்தானா. அப்ப மனைவி சொன்னாலாம் 3 டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொன்னாலாம். ஏன்னா 3 டிக்கெட் ஏன் கேட்கிற, நம்ம இருக்கிறது 2 பேர் தானே. அவ சொன்னாலா, இல்ல இயேசுநாதர் எனக்குள்ள இருக்கிறாரு, அதனால 3 பேருக்கு டிக்கெட் எடுங்க, இப்ப போலாம்னு சொன்னான். இயேசுநாதர் சினிமா பார்ப்பாரான்னு கேட்டான். பார்க்க மாட்டாரு, அப்ப வீட்டுக்கு போலான்ட்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அதை நினைக்கணும். எனக்குள்ள இருக்கிறதாரு ஆண்டவர். ஆண்டவர் டிவியில இந்த மாதிரி காட்சி பார்ப்பாரா, மொபைல்ல இந்த மாதிரியான அசிங்கமான காரியங்களை பார்ப்பாரா? அப்ப ஆண்டவர் எதை பார்க்க மாட்டாரோ அதை நீங்க பார்க்க கூடாது. ஆண்டவர் எதை பேச மாட்டாரோ அதை நீங்க பேசக்கூடாது. ஆண்டவர் எதை செய்ய மாட்டாரோ அதை நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா நான் அல்ல, கிறிஸ்துவே. அதான் சிலுவையினுடைய உபதேசம். அதைத்தான் அந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. அடுத்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செய்திருக்கிறார்கள், சிலுவையிலே அடைந்திருக்கிறார்கள். மாம்சங்கிறது அந்த பாவ சுபாவம். அடுத்து நம்முடைய ஆசை என்பது நம்முடைய இச்சைகளை காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய ஆசை இச்சைகள், ஆசைன்னு சொன்னா நம்முடைய விருப்பம் அல்லது நம்மளுக்கு அந்த மாதிரியாக வாஞ்சியாக இருக்கக்கூடிய காரியம். இந்த ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உள்ளத்துக்குள்ள அது தூண்டுறது, அதான் ஆசை. அப்ப ஆசை, இந்த ஆசை இச்சைகளை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இந்த வசனம் கூட நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். கிறிஸ்துவினுடையவர்கள், நீங்க உண்மையான விசுவாசியா இருந்தா உங்களுடைய மாமிசத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளை என்ன செய்திருக்கிறார்கள், சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும். ஆண்டவரே, இனிமே என்னுடைய எண்ணம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை அல்ல, உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் என்கிற நிலைமையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இதெல்லாம் நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பம், இதெல்லாம் சிலுவையில அந்த மாதிரியாக அறைந்து விட்டோம். ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குற வேலையை அப்படி கையை நல்லா விரிச்சுக்கிட்டு தொங்கினாரு. ஆனா நம்ம சிலதை பிடிச்சுக்கிட்டு தொங்குறோம். என்ன நம்ம ஜாதி, என்ன நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு செல்வாக்குள்ளவன் அப்படின்லாம் சொல்லி சில காரியத்தை நம்ம இப்படி ஆண்டவர் கரங்களை விரித்து அந்த மாதிரியாக எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை விடுவதற்கு மனமற்றவர்களாக, இது எங்க ஊர் வழக்கம், இது எங்க ஜாதி வழக்கம், இல்ல நாங்க இப்படி எல்லாம் செஞ்சு வளர்ந்துட்டோம் என்று சொல்லி என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா அநேக காரியங்களை விட மனமற்றவர்களாக இருக்கிறோம். எனவே நம்முடைய ஆசை அல்ல, ஊர்க்காரனுடைய ஆசை அல்ல, நம்முடைய உறவுக்காரனுடைய ஆசை அல்ல, தேவனே உம்முடைய ஆசை, உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் என்கிற நிலைமையிலே என்ன செய்யணும், நம்ம வாழணும். பைபிள்ல படிக்கிறோம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு என்ன செய்யாது, தகுதியா இராது. அதே வாக்கியத்துல நான் ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டேன், அந்த 1 கொரிந்தியர் 10:23 எழுதியிருக்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் என்ன செய்யாது, பக்தி விருத்தியை உண்டாக்காது. நீங்க 1 கொரிந்தியர் 6:12, 1 கொரிந்தியர் 10:23 இதை வீட்டுல போய் படிக்கணும். அதுல எல்லாத்தையும் உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா எல்லாம் உங்களுக்கு தகுதி கிடையாது. எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ஒரு விசுவாசியா இருந்துட்டு அறகுறையா ட்ரெஸ் போட்டு வந்தா அது உங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா சினிமாக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரானு சொல்லுவான். அப்ப தகுதியானது. அதே மாதிரி ஒன்றுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். அதே போல எல்லாம் என்ன செய்யாது, பக்தி விருத்தி உண்டாக்க. அந்த 2 வருஷம் வீட்டுல போய் படிங்க. ஒன்னும் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கணும், மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கணும். அடுத்து நீங்க என்ன செய்யக்கூடாது, அதுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அடுத்து இது எல்லாம் நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவன் எந்த மாதிரியாக செய்வாரோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். அதனால தங்களுடைய மாம்சத்தை அதனுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அடுத்து நம்ம வாசித்த அந்த கலாத்தியர் 6:14, உலகம் எனக்காக சிலுவையில் அறையண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்காக என்ன செய்கிறேன், சிலுவையில அறையண்டு இருக்கிறேன். அந்த கலாத்தியர் 6:14
அப்ப உலகம் என்று சொல்லுகிறது பாரம்பரியத்தை காண்பிக்கக்கூடியது, சடங்குகளை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகம் என்று சொல்லுகிற வரையில ஆண்டவர் உண்டாக்கின இந்த இயற்கை உலகம். அதனால பாட்டுக்குள்ள பாடும், என் தேவனே உம்முடைய மகத்துவ கிரியைகள், கொடைக்கானல், ஊட்டி, அந்த பாய்ந்தோடு நீரோட்டைகள், அதெல்லாம் பக்தனாவை ஆண்டவருடைய அந்த இயற்கை உலகத்தை காண்பிக்கிறது. அடுத்து பைபிள்ல உலகம் என்று சொல்லுகிறது மனுக்குலத்தை காண்பிக்கிறது. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்து வைத்தார்னு சொன்னா மனுக்குலத்தை காண்பிக்கிறது. இங்கே உலகம் என்று சொல்லுகிறது எதை காண்பிக்கிறது என்று கேட்டால் உலக பாரம்பரியம், உலக சடங்குகள். இந்த உலகத்துடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா பிசாசு. யோவான் 12:31 நீங்க வாசிக்கிற வேளையில உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. யோவான் 14:30, யோவான் 16:11 இந்த 2 வசனத்தில் எழுதியிருக்கிறது, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்ப இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பாரம்பரியங்கள், சடங்குகள் இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல சாத்தான் மூலமாக வந்ததுதான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம். தெய்வம் ஏற்படுத்துறது கிடையாது. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலிருந்து விடுவிச்சிருக்கிறார். கலாத்தியர் 1:14 நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நமக்காக மரித்தார். அப்ப ஆண்டவருடைய பாவத்துக்காக மரித்தவர்கள் மாத்திரமல்ல, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக என்ன செய்திருக்கிறார், சிலுவையிலே மரித்திருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும் கேட்டா உலகத்துக்காக அந்த மாதிரியாக மரிக்க வேண்டும். நீங்க என்னமாக வாசிக்கிற வேளையில 1 யோவான் 5:19 எழுதியிருக்கிறது, உலகம் முழுவதும் என்ன செய்கிறது, பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. வெளிப்படுத்தல் 12:9 வாசிக்கிறோம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று எழுதியிருக்கிறது. அடுத்தது 1 யோவான் 2:11 வரைக்கும் படிங்க. உலகத்திலும் உலகத்துள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன, பிதாவினுடைய அன்பு இல்ல, தேவனுடைய அன்பு இல்ல. 2 பேரையும் நேசிக்க முடியாது. உலகத்தையும் நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன் இல்ல. ஒன்னா ஆண்டவர் தெய்வமானால் கத்தரை பின்பற்று, பாலா தெய்வமானா பாலா பின்பற்று. உலகம் தான் வேணும், உலக பாரம்பரியம், உலக சடங்கு, உலகம் தான் வேணும்னு சொன்னா உலகத்தை பின்பற்றுங்க. இல்ல எனக்கு ஆண்டவர் போதும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்காக வாழ்கிறேன் சொன்னால் தேவனை பின்பற்றுங்க. உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பிதாவினால் உண்டானது கிடையாது. இது மனுஷனா உண்டாக்கி வச்சுக்கிட்டது சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள். அடுத்து யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது இன்னொரு வார்த்தையை ரொம்ப கடினமா எழுதியிருக்கு, உபசாரரே உபசாரிகளேன்னு எழுதியிருக்கு. ஒரு புருஷன் மனைவியை நேசிக்கிறதுக்கு இன்னொரு நேசித்தான்னு சொன்னா அவன் உபசாரக்காரன். அப்ப ஒரு மனைவி தன்னுடைய புருஷனை நேசிக்கிறதுக்கு இன்னொருத்தனை நேசித்தான்னு சொன்னா அவன் உபசாரி. அப்ப தேவனை நேசிக்க வேண்டிய நம்ம உலகத்தை நேசித்தோம், ஊரை நேசித்தோம்னு சொன்னா நம்ம யாருங்கிறத பார்த்துக்கணும். அதான் கொஞ்சம் கடினமாகவே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவனை பகைச்சுக்கிட்டு நம்ம வாழ முடியுமா? தாயினால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம யாரு, உலகத்தார் கிடையாது. நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தார் அல்ல. கடல் தண்ணி உப்புக்குள்ளே, அங்கே கடல் தண்ணீர் பூரா உப்பா தான் இருக்குது. ஆனா அந்த உப்பு தண்ணிக்குள்ள மீன் கிடந்தாலும் அந்த உப்பு அதுல ஒட்டல் கிடையாது. குளத்துல இருக்கிற மீன், டேம்ல இருக்கிற மீன் தாங்க நல்ல தண்ணியில வளர்ந்துச்சு, அதனால அதுக்கு உப்பு போடணும். இது கடல் மீன் கடல்ல பிடிச்சிட்டு இருந்தா அதனால அதுக்கு உப்பு போடாம குழம்பு வைங்க அப்படின்னா யாரும் சொல்றது இல்லை. அது உப்பு தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் அதுக்கு என்ன செய்யல, உப்பு ஒட்டல. கிராமத்துல தாமரை இலையை எடுத்து போய் பாருங்க, அது தாமரை தண்ணிக்குள்ள அந்த தாமரை எல்லாம் கிடைக்குது. அதை கட் பண்ணி வெளியே வைப்பீங்கன்னு சொன்னா அதுல ஒரு சொட்டு கூட தண்ணி நிற்காது. அதே போல நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்தார் கிடையாது, நம்ம உலகத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கொலோசியர் 2:20 எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவுடனே கூட உலகத்துடைய வழிபாடுகளுக்கு மரித்தவர்களானால், அதெல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, வீட்டில் போய் படிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே உலகத்துடைய வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், அப்ப நம்முடைய கல்யாணம், நம்முடைய சாவு, இதெல்லாம் பாருங்க உலக வழக்கத்தான் பின்பற்றும். பிள்ளைகள் வயசுக்கு வந்தவுடனே அந்த மாதிரியாக சடங்கு சுத்துறது, இதெல்லாம் பைபிள் இருக்காங்க. உலகத்தான் செஞ்சதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கேட்டா நம்ம என்ன, அவன் பூப்புனித நீரை விழாதான் அவன் சொல்றான், நம்ம பேரை மொத்தம் மாத்தி சொல்லிக்கிறோம். ஜெப கூட்டம், அதனால சகோதரி எல்லாம் போய் என்ன செய்யுங்க, மஞ்சள் தண்ணி ஊத்துங்க. இதெல்லாம் எங்க இருந்து படிச்சீங்க? இதெல்லாம் பைபிள் இருக்குதா?
இந்த மாதிரியான காரியங்களை இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில உலகத்தாக சொல்றான், நான் வேற நீ வேற, உன் பேர் தான் வித்தியாசம். அதே போல செத்து போனவர்களுக்கு என்ன செய்யறாங்க? அந்த மாதிரி துக்கடி வெட்டி கூட்டம், நாங்க 8ஆம் நாள் சடங்கு, நீங்க என்ன செய்யுங்க? துக்கடி வெட்டி கூட்டம். அதே மாதிரியாக கல்யாணம் மற்ற எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும்? நாங்க செய்யறதெல்லாம் நீங்க செய்றீங்க. முகூர்த்த நாள் பாக்குறீங்க, தாலி கட்டுறீங்க, மாலை போடுறீங்க. நாங்க என்ன செய்யறோம்? அந்த மாதிரியாக அரிசியும் மஞ்சளையும் வச்சுக்கிட்டு தலையில போடுறோம். நீங்க என்ன செய்றீங்க? அந்த மாதிரி பூ வச்சுக்கிட்டு தான் போடுறீங்க. பாருங்க, இதெல்லாம் இங்க இருந்து கத்துக்கிட்டோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், உலகம் எனக்காக சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நான் உலகத்தான் கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்காக வாழ்கிறவன் என்கிறதான ஒரு வைராக்கியம் வேண்டிய உண்மை வேணுங்க. ஆண்டவர் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். சிலுவை தியான கூட்டங்கள் என்ன சொல்கிறார்கள்? சிலுவையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதோ அதே செய்ய வேண்டும் என்று கேட்டால் அந்த மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். செத்து போனவங்க பிறகு என்ன செய்யறோம்? அந்த மாதிரி பாருங்க, எல்லாரும் 3 மண்ணெண்ணி போடுறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? விசுவாசி செத்த உடனே அவருடைய ஆவியும் ஆத்மாவும் எங்க போயிருச்சு? தேவனுக்குள்ள போயிருச்சு. அவருடைய சரீரத்தை தான் அடக்கம் பண்றோம். நீங்க மண்ணெண்ணி போடுறதுனால அவருக்கு ஒண்ணு கூடுதல் ஆசீர்வாதம் வரப்படுறது கிடையாது. நீங்க 16வது நாள் 8வது நாள் சடங்கு வைக்கிறதுனால, வருஷத்துக்கு ஒரு துக்கடி வெட்டி கூட்டு வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால இதெல்லாம் உலகத்திலிருந்து வந்தது. அதனால நான் உலகத்தான் அல்ல, உலகம் எனக்காக சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறது என்பதுதான் இந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதனாலதான் பவுலிங்க சொல்லுகிறார், உலகத்தால கரைபற்றாதீங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வீட்டில் போய் படிங்க. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியா இருக்கிறது. வீட்டுல போய் நல்லா தியானம் பண்ணுங்க. உலகத்தால் கரைபடாதபடிக்கு விசுவாசிதாங்க, ஆனாலும் சடங்கு சுத்தினாரு, வாழ்க்கையில கரையா போச்சு. அது மாசுள்ள பக்தி, மாசில்லாத சுத்த பக்தி. தேவனுக்கு முன்பாக உலகத்தால் கரைபடக்கூடாது. மாமிசத்தால் கரைபட்ட வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்றெல்லாம் பைபிள் எழுதியிருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில கரையாக்கிறார். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவையை பற்றி ஏராளமான போதனைகள் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சம்பந்தப்படுத்தி லூக்கா 9:23 பவுல் மாதிரியாக கலாத்தியர் நிருபத்திலே கலாத்தியர் 2:20, 5:24, அந்த 6வது அதிகாரம் 14வது வசனம் இதில் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ சிலுவையிலே பாடுபட்டீர், எனக்காக ஜீவன் கொடுத்தீர், பல பேருடைய மரணத்தை நான் நினைவிக்கிறேன். எனவே போனது போட்டோம். இனிமேலாவது வருகிற காலத்தில் நான் என்ன செய்வேன்? பைபிள் என்ன சொல்லுகிறதோ நான் ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக அந்த மாதிரியாக நான் ஜீவிப்பேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல யாரும் எனக்கு போதனை எல்லாம் பண்ணல. ஆனா நான் என்ன செய்வேன் கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியாக எனக்கு வரக்கூடிய பெண்ணை அந்த மாதிரி நான் தாலி கட்ட விரும்பல, அதே போல மாலை போட விரும்பல. அனைவரும் சொன்னாங்க நாகராஜ் கடும்பத்தியை கை காலம் வாங்கிடும். அதனால நீங்க என்ன அந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அதை விரும்புறாங்க. நான் சொன்னேன் அவங்க விரும்பினா பரவாயில்ல. அனைவரும் சொன்னாங்க நீங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்க கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாங்க. ஏமா எனக்காவது காது குத்தி இருக்கேன், மனைவிக்கு காது குத்தல. இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி அந்த மாதிரி நகை போடல. அதே போல என்னுடைய விவாகத்துல இந்த மாதிரி கல்யாணம் அந்த மாதிரியாக மாலையெல்லாம் போடல. சிலர் சொன்னாங்க அந்த மாதிரி இப்ப மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க மாலை கொண்டு வந்து போட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு. ஒருவேளை பொண்ணு வேணா கழுத்தடிக்கு மாலை வாங்கினா நான் மாலையை வாங்க மாட்டேன்னு சொன்னேன். அன்னைக்கு யாரும் எனக்கு போதனை எல்லாம் பண்ணலைங்க. அதே மாதிரியாக டவுரியே வாங்க மாட்டேன்னு நான் தீர்மானம் பண்ணேன். எனக்கு 4 பிள்ளைகள் பிறந்த பிறகு எங்க வீட்டுல கட்டிலே வாங்கணும். என் மனைவிக்கு இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்தது பிறகு. அதனால மாமனார் வீட்டுல நான் எதுவும் சீதனம் வாங்கினதில்லை. இது யாரும் அன்னைக்கு எனக்கு போதனை எல்லாம் பண்ணல. சத்திய வேதத்தை வாசித்தேன். உலகத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆண்டவரே உங்களுக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். ஏதோ ரசிக்கப்பட்டேன் என்கிற நிலைமை இல்லை. ஒரே வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. உயிரற்ற உண்மையற்ற மனிதன் எவ்வளவு வைராக்கியமாய் விரோதமாய் வாழுகிறான். அடியால மாறாத தெய்வத்துக்காக அவருடைய சத்தியத்துக்காக ஒரே வாழ்க்கை உமக்காக வாழ வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணி ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். நாம் யாவரும் நம்முடைய அந்த பாட்டு புஸ்தகத்திலே விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உங்கள் சிலுவை என்னுடைய மேன்மை என்று சொல்லுகிற அந்த 285வது பாட்டை நாம் பாடி அந்த மாதிரியாக ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை முடிக்கலாம். 285வது பாட்டை நாம் யாவரும் உண்மையாகவே உணர்ந்து பாடுவோம். பாடலாம் பிரதர், பாடுங்க. உந்தன்